நண்பர் தாக்கப்பட்டு அந்த பெண் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தியிருக்கிற செய்தி பெரிய பெரிய அரசினுடைய அமைச்சர் ரகுபதி போன்றவர்கள் மற்றவர்கள் சொன்னார்கள், இப்படி நடப்பதற்கும் திமுக அரசுக்கும் என்ன சம்பந்தம்? இது ஒரு பெரியாரின் மண், இது ஒரு திராவிட இயக்க திராவிட மாடல் அரசு என்று திமுக அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கக்கூடிய பிள்ளைகள் பாதுகாப்பு இல்லாமல் யார் இந்த தவறை செய்தது என்ற கேள்விக்கு அவர்கள் தமிழ்நாட்டை தற்போது அதிர்ச்சி அடையக்கூடிய ஒரு செய்தி. என்ன செய்தி தெரியுமா? அண்ணா யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டிலாம் உங்களுக்கு நல்லா தெரியும். இதுல பொறியியல் துறைக்கான ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகம், 546க்கு மேல் பொறியியல் கல்லூரிகளை தன் ஆதிக்கத்தின் கீழ் ரெகனைஸ்டு ஒரு அமைப்பாக வைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இன்டர்நேஷனல் அளவில் எல்லாராலையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி. ஏன் இதை கேட்குறீங்க? என்ன சொல்ல போறீங்க நீங்க கேட்குறீங்க, எனக்கு புரியுது. என்னன்னா, இது எங்க இருக்குன்னா ஹார்ட் ஆஃப் த சிட்டி, இந்த சென்னையினுடைய தலைநகரத்தினுடைய இருதயமாக பார்க்கக்கூடிய கிண்டி, கவர்னர் மாளிகை, அடையார் புற்றுநோய் மருத்துவமனை, அதுக்கடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி, அப்புறமா மத்திய கைலாஸ், ராஜீவ்காந்தி சாலை, டைட்டில் பார்க், ஈசிஆர், இப்படியெல்லாம் ஒரு சிறப்புமிக்க இடம். இந்த பக்கத்தில் கிண்டி, சோலா ஹோட்டல். அப்போ இவ்வளோ பெரிய ஹாட்டில் ஏன் சொல்ல வாரீங்க? இங்கே தான் அந்த கல்லூரியில் படித்த பெண்ணும் அவருடைய நண்பர் தாக்கப்பட்டு அந்த பெண் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தியிருக்கிற செய்தி பெரிய பெரிய தாக்குதல்களை, பெரும் அதிர்ச்சியை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியிருக்கின்றது. திமுக அரசின் மீது பெரும் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார். என்னன்னு கேட்டா, இதே போன்று பலவேறு பாலியல் பலாத்காரங்கள் தற்போது நடைபெற்று வருவதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. என்ன அப்படி ஒரு பாலியல் பலாத்காரம்? இப்போ அரசினுடைய அமைச்சர் ரகுபதி போன்றவர்கள் மற்றவர்கள் சொன்னார்கள், இப்படி நடப்பதற்கும் திமுக அரசுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு அவங்க கேள்வியை எழுப்புகிறார்கள். நாம் என்ன கேட்டோம் என்றால், ஒரு அரசாங்கம் தான் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். இப்படி யார் செய்தார்கள் என்று சொன்னால், செழியன், அதாவது அதாவது திமுகவுடைய அமைச்சர், இதற்கெல்லாம் நாங்கள் பொறுப்பாக முடியாது என்று சொல்லாமல் கடந்த கால பொள்ளாச்சியினுடைய பாலியல் பலாத்காரத்தை இதனோடு ஒப்பிட்டு பேசுகிறார். அங்கே எத்தனை பேர் நடந்துச்சு, இது ஒரே ஒரு பொண்ணுக்கு தான் இதெல்லாம் பெருசா பேசுறீங்களா அப்படின்னு பொறுப்பில்லாமல் திமுக அரசு பேசிக்கொண்டிருக்கிறது. பாலியல் பலாத்காரத்தை 2020களுக்கு அப்புறம் பார்த்தாச்சுன்னு சொன்னா ஒரு அதிர்ச்சி தகவல். இது ஒரு பெரியாரின் மண், இது ஒரு திராவிட இயக்க திராவிட மாடல் அரசு என்று திமுக புலங்காகிதம் அடைக்கிறது. தந்தை பெரியார் அவர்கள் தன் வாழ்நாளில் தான் மரணிக்கும் வரை பெண்ணியத்திற்காகவே பாடுபட்டார். அவர் கடைசியில் மூத்திரப்பையை தூக்கி கொண்டு திரிகிற வரையில் 1974 மரணத்திற்கு முன்பு வரை பொது சொத்தை அவர் சூறையாடவில்லை. பெண்களுக்கான உரிமைகள் குறித்தும் மூட பழக்கங்கள் குறித்தும் சாதி மத இன இழிவுகள் குறித்துமே அவர் பேசினார். இப்ப நாம் என்ன கேட்கணும்? திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், ஐயா, ஆட்சி நீங்க நடத்துறீங்க, அடுத்து 200 சீட்டு பிடிக்க போறேன்னு சொல்றீங்க. இப்ப மக்கள் கேட்கின்றார்கள், இப்படி இதய பகுதியாக இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கக்கூடிய பிள்ளைகள் பாதுகாப்பு இல்லாமல் யார் இந்த தவறை செய்தது என்ற கேள்விக்கு அவர்கள் உணர்கிறார்கள். இது மட்டுமல்ல, கோவையில ஒரு ஹவுஸ் சர்ஜன் பண்ணக்கூடிய ஒரு மாணவியும் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தியிருக்கிறார். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய செய்திகள் ஒரு 6 மாதத்திற்கு முன்பு சென்னை அண்ணா நகரில் ஒரு பெண் பிள்ளை பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. பாவம், 12 வயது குழந்தை. இப்படி தமிழ்நாடு முழுவதும் பார்க்கிற போது NCRB, நேஷனல் கிரைம் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, அதாவது பெரியாருடைய மண்ணில் தலித் பெண்களுக்கு அதிக கேவலமும் இழிவும் நடக்கின்றது. என்ன, சிறுமிகள் தான் தமிழ்நாட்டில் இந்தியாவுடைய ரேஞ்சஸில் தலித் பெண்கள் 3வது இடத்துல இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு SC STக்கு வன் கொடுமைகள் இந்த மண்ணில் நடக்கிறது அப்படின்ட்டு NCRB சொல்கின்றது. தலித் பெண்கள் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். அப்ப தமிழ்நாட்டில் என்ன நடக்கு அப்படின்னு கேட்டா, சட்டம் ஒழுங்கு கெட்டு போய்விட்டது. யார் சொல்றா? எதிர்கட்சிகள் சொல்லத்தானே செய்வார்கள். எதிர்கட்சிகள், பஸ்ல பயணிக்கக்கூடிய மகளிர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. திமுக அரசாங்கம் என்ன செய்கின்றது? அதாவது மத வழிபாட்டு தலங்களில் பாதுகாப்பு இல்லை, சூப்பர் மார்க்கெட்டில் பாதுகாப்பு இல்லை, விளையாட்டுத்துறையில் பாதுகாப்பு இல்லை. இன்னும் சொன்னால் கண்ணீர் வரக்கூடிய கடை யூனிவர்சிட்டியிலையும்
மற்ற கல்லூரியிலும் மாணவிகளை பாஸ் செய்வதற்கும் அதாவது நேற்று கிடைச்ச எனக்கு அதிர்ச்சி தகவல், நேற்று கிடைத்த ஒரு அதிர்ச்சி தகவல், மாணவிகளை ஃபெயில் செய்யாமல் அதிக மார்க்கு போடுவதற்கு கல்லூரி பேராசிரியர்கள் பல பெண்களை பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்துகிறார்கள். கொடுமையான செய்தி வந்திருக்கிறது தோழர்களே. இதை கேட்பதற்கே ரொம்ப சங்கடமா இருக்கு மனசு. நாமும் ஒரு தந்தை, என்னுடைய பிள்ளைகளும் இருக்கிறது, சகோதர சகோதரன் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு கொடூர நிலைக்கு தமிழ்நாடு சென்று கொண்டிருப்பதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்படி என்றால் நீங்கள் கேட்போர் சொன்னார், இவர் என்னமோ திமுகவுக்கு எதிராக பேசுகிறார் என்று. அந்த மனநிலை அல்ல. தமிழ்நாடு பெண்களின் பாதுகாப்பாக இருக்கிறதா? கல்வியாளர்கள் சிறந்த மாநிலம், திராவிட கருத்தியல். இந்தியாவிலே இன்றைக்கு தான் வடநாடு ரேஷன் கடையை பார்க்குறாங்க. ஆனால் பல ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாட்டில் ரேஷன் இருக்கிறது, தமிழ்நாட்டில் மருத்துவம் இருக்கிறது. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராமப்புற மருத்துவ சேவைகள் இருக்கிறது, கல்வி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தில் திமுக என்ன செய்ய போகிறது? திமுகவின் மீது ஏற்கனவே விலைவாசி உயர்வு, கட்டுக்கடங்காத வரி உயர்வு, பெட்ரோல் விலை உயர்வு, டீசல் விலை உயர்வு, அதற்கப்புறம் மின்சார விலை உயர்வு, அதே போன்று அதாவது கட்டடங்களை கட்டுவதற்காக அந்த அக்ரிமெண்ட்டுக்கான டயக்ராமுடைய வரி உயர்வு, பத்திரப்பதிவு விலை உயர்வு, இப்படியே மக்கள் வெறுத்து கொண்டே இருக்கிறார்கள். பல இடங்களில் சட்டம் ரவுடிசம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படியெல்லாம் மக்கள் இருக்கின்ற போது 2026 இவர்கள் வெற்றி பெறுவார்களா? இப்படிப்பட்ட கேள்விக்கு தான் அண்ணா யூனிவர்சிட்டியில் மாலை நேரத்தில் தங்கியிருந்த அந்த பெண் பிள்ளை, அவள் கற்பழிப்புக்கு ஆளாகுவதற்கு முன்பு அவளை பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தியிருக்கிறார்கள். அந்த பெண் இப்பொழுது கோட்டூர்புரத்திலே கொடுத்து பெரும் இதாகி நேற்று இரவுலிருந்து வேகமாக நமது காவல்துறை, அதை நான் வாழ்த்துகிறேன், காவல்துறையை நான் பாராட்டுகிறேன், ஞானசேகரன் என்பவனை பிடித்திருக்கிறார். இவன் என்ன செய்கிறான்? ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய தெரு வண்டி கடையில் வைத்து பிரியாணி வியாபாரம் பண்ணுவானா. இவனுடைய மாலை நேரத்தில் யூனிவர்சிட்டியுடைய கேம்பஸ்குள்ளே வந்து கேமரா வைத்து தனித்து பேசிக்கொண்டு, அது ஒரு 500 ஏக்கர் இருக்கும் அல்லது 300 ஏக்கர் இருக்கும், அதில் தனித்து பேசக்கூடிய காதலர்களை ஷூட் பண்ணுறது, எடுத்து அவங்கள கொண்டு மிரட்டி பணத்தை பெற்றுக்கொண்டு இன்னும் சில பெண்களை பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கியிருக்கிறான், பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கியிருக்கிறான். இது போன்ற அயோக்கியர்களை எப்படி கண்டுபிடித்தார்கள்? இதற்கு முன்பு ஏன் கண்டுபிடிக்கவில்லை? எப்படி என்றால், நம்முடைய காவல்துறை இரவு 6 மணிக்கு மேல் இந்த கேம்பஸ்குள்ளே வந்த தொலைபோன், அதாவது அலைபேசி, அதாவது செல்போனுடைய டவரை ஆய்வு செஞ்சுருக்கிறாங்க. ஒரு ஃபோன் நம்பர் மட்டும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அதை சர்ச் பண்ணி பார்த்தா அவன் தான் இந்த ஞானசேகரன். இவன் யார் என்று பார்த்தால் கேம்பஸுக்கு பின்னாடி இருந்து வியாபாரம் பண்ணக்கூடியவன். அவனுக்கு 3 பொண்டாட்டின்னு சொல்லப்படுது. இப்போ அவனை சிறையில் கொண்டு வைத்திருக்கிறார்கள். ஆகவே அரசு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் பல ஏழை பெண்கள் குடும்ப கஷ்டத்திற்காக வெளியூர்களிலிருந்து, கிராமங்களிலிருந்து, தமிழகம் முழுவதும் சென்னையில் ஹாஸ்டலில் தங்கியிருக்கிறாங்க. இன்னைக்கு எல்லா ஹாஸ்டல்லையும் கழிப்பிடங்களில் ரகசிய கேமராக்கள் வைக்கப்பட்டதாகவும் அதிர்ச்சி தகவல் வருகிறது. ஜவுளி கடைகளில், உடைமாற்று இடங்களில் அதிர்ச்சி தகவல் வந்திருக்கிறது. ஆகவே ரொம்பவே கவலைக்குரியது. ரொம்ப இந்த வீடியோ பார்க்கக்கூடியவர்கள் எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அரசாங்கம் இதில் கவனம் செலுத்தவில்லை என்றால் பெரும் சிக்கலை அவர்கள் எதிர்கொள்வார்கள் என்பதுதான் அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய நேற்றைக்கு பெண் பிள்ளையின் மீது நடந்த பாலியல் சீண்டல், பாலியல் வன்கொடுமையினுடைய செய்தியாக நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். மீண்டும் மற்றொரு செய்தியோடு சந்திக்கின்றேன். நன்றி.